நமஸ்காரம். என் பேர் விக்னேஷ். அடையார் அழகாம்பிகை அருள்மிகு ஸ்ரீ முண்டககன்னியம்மன் திருக்கோவில். இந்த அம்பாள் மாசி மகத்துக்கு எழுந்தருளியிருக்காங்க மெரினா கடற்கரைக்கு. மாசி மகம் வருடத்துல ஒரு நாள் தீர்த்தங்கள்ல நீராடுறதுக்கும் கடல்ல ஸ்நானம் பண்றதுக்கும் ரொம்ப உகந்த நாளா கருதப்பட்டது. அதனால இறைவனை நம்ம இந்த சமுத்திரத்துக்கு எழுந்தருளை செய்து அவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து சுவாமி கடல்ல மூழ்கி நீராடும் போது நம்மளும் சேர்ந்து மூழ்கி நீராடினோம்னாக்கா நம்ம செய்த பாவங்கள் யாவும் தீர்ந்து நம்மளும் நல்ல கதியை அடைவோன்றதுக்காக தான் இந்த மாசி மகம் கொண்டாடப்படுது. அதனால இங்க அம்பாள் எழுந்தருளி இருக்காங்க. மாசி மகத்துடைய சிறப்பா இது கொண்டாடப்படுது. என் பெயர் கலைவாணி. நாங்க ராயப்பேட்டில இருந்து வரோம். அருள்மிகு கன்னியம்மன் ஆலயத்துல இருந்து அம்மாவை கொண்டு வந்திருக்கோம். நாங்க எங்க அம்மன் கோவில்ல எது நினைச்சு வந்தாலும் அவங்களுக்கு கை கொடுத்து அம்மா கவலையை தீர்த்து வெளியில அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு தீர்த்தவாரிக்காக வந்திருக்கோம். இந்த தீர்த்தவாரியில கலந்துகிட்ட அத்தனை மக்களுக்கும் எல்லா நோய் எல்லா பலமும் கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மா காப்பாத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட என் மக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்க எல்லா கடவுளுக்கு ஆசீர்வாதமும் எங்க ஒரு நாள்ல எங்களுக்கு கிடைக்கிறது. மாசி மகத்துக்கு போக முடியாதவங்க அத்தனை பேரும் இந்த மெரினாவுக்கு வரோம். நாங்க எல்லாருமே எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க நம்பிக்கையோட வர்றோம். நன்றி. எல்லாரும் வேண்டினது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு முறையாச்சும் எங்க ஆலயம் திரு கொல்லாபுரி அம்மன் ஆலயத்துக்கு நல்லொருள் பெறும்படியாக மற்றும் உலக சுபிஷத்துக்காகவும் மழை நீர் எல்லாமே நல்ல மாதிரியா நடக்கிறதுக்காகவும் இந்த மிகப்பெரிய திருவிழா தீர்த்தவாரியை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் திருக்கோயில் சென்னை எழும்பூரில் உள்ள புதுப்பேட்டை சைபர்முல் தெருவில் உள்ளது. இந்த கோயில் திருக்கோயில் ஏறக்குறைய 200 ஆண்டுகள் பழமையானது. இந்த திருக்கோவிலை சார்ந்து வேண்டுதல்கள் வேண்டி செல்பவர்களுக்கு அனைத்தும் நிறைவேறுகிறபடியால் அம்மாவுக்கு வருடம் நாங்கள் விழாக்கள் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம். இது 20வது வருடம் 25வது வருடம் நாங்கள் இங்கே மாசி மக திருவிழாக்கு அம்மனை இங்கே தீர்த்தவாரிக்கு அழைத்து தீர்த்தவாரி செய்துவிட்டு பின்பு நாங்கள் மீண்டும் கோயிலுக்கு செல்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருப்பது எங்களுடைய புதுப்பேட்டையில் உள்ள ஒரு 16-19 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வருடம் திருவிழா எடுக்கின்றோம். நிலத்தவளே என் நெஞ்சமெல்லாம் நிறைந்தவளே, மஞ்சள் நிறத்தவளே மவ்வல். நாங்க செட்டாராயர் வந்துக்கிறோம். மாசி மகத்துக்கு இது ஆண்டாண்டு நாங்க வருவோம். இது 150வது ஆண்டு கிட்ட இருக்கோம். நாங்க போர் டோல்கேட் பக்கத்துல ராமச்சந்திரா பேக் சைடு செட்டாராயிரம் ஊரு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன். இவங்களுடைய சக்தி எப்படின்னா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறகும். ஒரு கோயில் வளர்ச்சிக்கு கண்டிப்பா எங்க ஊர்ல சாமியை வேண்டினீங்கன்னா கண்டிப்பா எல்லா பணலும் உண்டு. அப்படியாப்பட்ட சக்தி உண்டு. அதனால எல்லாம் வாங்க பாருங்க. முத்துமாரியம்மன் லொகேஷன் பாத்தீங்கன்னா டோல்கேட் பக்கத்துல.
என் பேரு வரலட்சுமி. நாங்க சைதாப்பேட்டில இருந்து வரோம். நாங்க இந்த மாசி மகத்துக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்து நாங்க ஒரு 5-6 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். மாசி மகன்றது வந்து நம்ம அங்க கும்பகோணம் போயிட்டு தான் அங்க மாசி மகத்துக்கு போனோம். ஆனா அவ்வளவுதான் போக முடியலன்றதுனால நமக்கு சென்னையில இங்க பீச் பக்கம்ன்றதுனால நாங்க சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம். நான் ஒரு 7 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இங்க நல்ல 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 வளர்ச்சியா இருக்கு. இங்க வந்து போனாவே உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கு. எல்லாத்துலயுமே வளர்ச்சியா இருக்கு. நல்ல எல்லா சாமியும் பார்த்துட்டு நாங்க பீச்ல வந்து முழுவிட்டு இருந்துட்டு போனாதான் கோலாகலமா ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க